ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். பேங்க்ல ஜுவல் லோன் வாங்குறது சம்பந்தமாக புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. அந்த புதிய விதிமுறைகள் என்ன, ஏற்கனவே வாங்கிய நகைக்கடன்களின் நிலை என்ன அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால ஜுவல் லோன் வச்சிருக்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜுவல் லோன் வாங்குறது சம்மந்தமா ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நகை கடன் வச்சிருப்போம். அப்போ அந்த நகை கடன் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. அந்த 1 இயருக்குள்ள நம்ம வட்டியை மட்டும் கட்டி அசல் அப்படியே நகையை திருப்பி வச்சிருவோம். இப்படிதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மேல இந்த நடைமுறை செல்லாது. நம்ம முழு கடன் தொகை பிளஸ் வட்டி 2யுமே சேர்த்தி கட்டி நகையை திருப்பிக்கணும் அப்படின்ற விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே நம்ம நகையை திருப்பினாலுமே அதே நாள்ல மறுபடியும் நம்ம நகையை அடமானம் வைக்க முடியாது. நகையை திருப்பின 24 மணி நேரம் கழிச்சு, அதாவது மறுநாள் தான் நம்ம நகையை அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வட்டியை மட்டும் கட்டி மறுபடியும் ரெனிவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த தான் புதுப்பிப்பு முறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நகைக்கு அசலோ வட்டியும் கட்டாம அந்த நகையை திருப்பாம இருந்தோம் அப்படின்னா, நகையை ஏலம் விடுவதற்கான எல்லா உரிமையும் பேங்க்குக்கு உண்டு அப்படின்னும் ரிசர்வ் வங்கி சார்பா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்ல நகைய அடகு வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த நகையை தான் மறுபடியும் அதே நாள்ல அடமானம் வைக்க முடியாது. வாடிக்கையாளர் விரும்பினால் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் அதே நாளில் மறு அடமானம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் ரிசர்வ் வங்கி சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.